டெல்லியில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, மாசு பிரச்சனைகள் ஏற்படலாம், அங்கே நோய் உருவாகுது. அந்த நோய் ஹரியானா இல்லைன்னா இன்னும் 2-3 மாநிலங்கள், மும்பை, இது மாதிரியா ஃபாஸ்ட்டாக உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இது மாதிரி 2 சம்மந்தப்பட்ட நோய், 2 வலுவான ஒரு நோய் ஒன்று உருவாகிறது அங்கே இருக்குது. அங்கே சுவாசம் பிரச்சனை வரும், ஆக்சிஜனும் ஒரு பிரச்சனை வர்றதை பார்க்க போகிறோம், எல்லையில் ஒரு குழப்பம் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இல்லாத கடல் அலைகள் ஏற்பட போகுது. இது வரைக்கும் இல்லாத கடல் அலைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த பௌர்ணமி அப்போ வழி நடக்கும். கர்நாடகா இல்லைன்னா அவங்களுக்கு கர்நாடகாவில் மழை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் சென்னையிலும் மழைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டு எல்லைகள் ஃபுல்லாக வரும், கடலோர பகுதியில் வரும், தென் மாவட்டம் முழுதுமே வரும். அது இல்லாமல் மதுரை, திருச்சி இதில் மிகப்பெரிய மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சென்னையில் நைட்டில் பெய்யும். அது இல்லாமல் 2 நாள் தொடர்ந்து வழி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. மேக வெடிப்புகள், மதுரை சம்பந்தப்பட்ட இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வழி கர்நாடகா எல்லை, ஆந்திராலையும் கொஞ்சம் மழைகளை பார்க்கலாம். இதை தவிர்த்து இன்னொரு மாநிலத்தில் வெள்ள பாதிப்பு இருக்குது. மழையும் பெய்யும். சூரியனோட வெப்ப கதிர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத ரொம்ப அதிகமான கதிர்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இவருக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய வளாகத்தில் வெடிப்பு இருக்குது, வெடிக்க போது. அது ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது. அப்படி ஏற்படுறப்போ ட்ரம்ப்புக்கும் அவருக்கும் ஒரு சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுனாலையே நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அவரோட பேச்சோட வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் குழப்பம். இந்தியா வரி வரிப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கான நன்மைகள் ஏற்படுத்துவாங்க. வரி வரிப்புகள் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜிஎஸ்டி